லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேங்கர்ஸ். அடகு நகை விற்க மர அடகு வைக்க லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேங்கர்ஸ். பிஜேபி காரன் கெடுத்துட்டான்னு பேசிட்டு இருக்கிறோம். சரி, அதை விட அதிகம் கெடுத்து விஜய் தான். ஆத்திகன்றதை காட்டில அவங்க இந்து விரோதிகள். இப்போ தமிழகத்துல இடதுசாரிகள் திமுகவினுடைய நிழல்ல தேர்தல் ஆணையத்தோடும் மோடி கூட்டணி அமைத்திருக்காரு. விஜயகாந்தால என்ன போராட்டம் நடத்திட்டு கட்சியை ஆரம்பிச்சாரு. அப்ப எனக்கு எதிரி திமுகன்னு சொல்லிட்டு போலாம். இந்த டேட்டாவே கொடுக்கலன்னா அந்த வெற்றி எப்படி அறிவிச்சிருக்க முடியும்? இதே ஜிஆர் சுவாமிநாதன் தான் கரூர்ல திராவிட கட்சிகளே தான் ஆளணுமா ஆள வேணுமா? எது திராவிட கட்சி? சேர்ல திராவிடன்னு வச்சிருந்தாக்க அது திராவிட ஆக முடியும். இந்த தேர்தல் கணக்குகளை மாத்துறதுக்காக பிஜேபி ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருக்கிறாங்க. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல முன்னணி ஊடகங்கள்ல தமிழகத்தினுடைய காத்திரமான பிரச்சனைகள் மீதான காத்திரமான விமர்சன பார்வையோட இடதுசாரி பார்வையோட பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வரக்கூடிய இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் நம்மோடு உரையாட நம்மளுடைய அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. முதல்ல அவரை வரவேற்போம். தோழர் வணக்கம். வணக்கம். தமிழகமே இன்னைக்கு பத்தி எறியக்கூடிய திருப்பரங்குன்றம் விவகாரத்துக்காக ஓடிட்டு இருக்கிற தருணத்துல உங்களை சந்திக்கிறோம். மக்கள் கலை இலக்கிய கழகம் அப்படிங்கிற ஒரு வெகுஜன அமைப்பினுடைய மாநில பொதுச் செயலாளரா, மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் அப்படிங்கிற சட்டம் சார்ந்த அமைப்பினுடைய அங்கத்தினரா உங்களுடைய செயல்பாடுகளை தமிழகம் பார்த்திருக்கு. பொது மேடைகள்ல உங்களுடைய உரை வீச்சுகளை தமிழகம் கண்டிருக்கு. நீண்ட காலத்துக்கு பிறகு ஊடகங்கள்ல மட்டும் உங்களுடைய காணொளிகளை பார்த்துட்டு இருந்த நிலை மாறி இப்ப சமீப காலமா அந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல ஊரா நீங்க மேடைகள்ல பேச தொடங்கி இருக்கிறீங்க. இந்த மாற்றத்தினுடைய பின்னணி என்ன அவசியம் வந்தது? யூடியூப்ல பேசுறது அப்படின்றது ஒரு தேவையின் அடிப்படையில் இப்போ கூட்டங்கள் குறிப்பா இந்த பிரச்சனைக்காக எல்லா பிரச்சனைக்காகவும் பேசலாம், தடை இல்லை. அதுல செலவாகக்கூடிய நேரம் மற்ற வேலைகள்ல தான் காரணம். இப்ப இதற்கு கட்டாயம் பேசணும் அப்படின்னு கருதியதற்கு முக்கியமான காரணம், இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு அதில் ஒரு சரியான நிலை எடுத்திருக்குது. சரி, பாரதிய ஜனதாவும் அந்த இந்து அமைப்புகளும் வைக்கக்கூடிய கோரிக்கை, மலையில இருக்கக்கூடிய அந்த தர்காவை இலக்காக வைத்து அங்க ஒரு மத பூசலை உருவாக்குவது என்ன நோக்கத்துக்காக தான் வைக்கிறாங்க ஒரு விஷயம். ரெண்டாவது, அவங்க கோரக்கூடிய அந்த கோரிக்கை தீபத்தூண் அப்படின்றத ஏத்துறது அந்த கோயிலினுடைய மத சம்பிரதாயம் பழக்கம் அதுல வரக்கூடியதல்ல. ஒரு கோயில் தன்னுடைய பழக்கம் என்னன்றதை அந்த கோயில் தான் முடிவு பண்ணணும், அதை ஒரு கட்சி முடிவு பண்ண முடியாது என்ற அடிப்படையில் தான் தமிழக அரசு அதை மறுக்குது. அது ஏற்கனவே ஜெயலலிதா அரசு எடப்பாடி அரசு எடுத்த நிலைப்பாடு தான், இது புதுசு இல்லை. இப்ப எடப்பாடி தான் அதை மாத்திட்டு இருக்காரு, அது போடணும். இப்ப இதுல பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நீதிமன்றம் அதுல ஒரு தவறான தீர்ப்பை கொடுத்துருக்கு. தவறான தீர்ப்புன்றது 3ஆம் தேதி அன்னைக்கு அந்த சிஐஎஸ்எஃப் வீரர்களுடைய பாதுகாப்போடு போய் விளக்கேற்றுவது தீர்ப்பு கொடுத்துருக்கு. அதை இது இது நடந்தேறினால் ஒரு பதற்றமும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படும் என்ற அடிப்படையில் 144 போட்டு அனுமதிக்க முடியாதுன்னு தமிழக அரசு தடுத்தது. ஓகே, இப்ப கேள்வி என்ன அப்படின்னாக்கா, நமக்கு எல்லாரும் நம்ம அநேகமா எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்னன்னா, தமிழ்நாட்டுல வட இந்தியாவை போல மதக்கலவரம் நடக்காது. இங்க இந்து முஸ்லீம் பகைமையை தூண்ட முடியாது. இது பெரியார் பிறந்த மண், திராவிட இயக்கம் செல்வாக்கு செலுத்தும் மண், அதனால அதெல்லாம் உண்மைதான், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அன்னைக்கு ஒரு 300-400 பேரோ ஒரு எண்ணிக்கையிலான ஆட்களை வைத்து ஒரு கலவரத்தை அவங்க செய்யறாங்க. அதை தடுத்து எதிர்கொண்டு நிற்பதற்கு போலீஸ் மட்டும்தான் இருந்ததே தவிர கண்டிப்பா இது கூடாது. இப்ப அந்த எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, திருப்பரங்குன்றத்துல மக்களோட ஆதரவு இல்லை, 100% உண்மை. சரி, ஆனா இப்படி அங்க இஸ்லாமியர்களோட நாங்க மாமா மச்சான் உறவுல பழகிறோம், 100% உண்மை. ஆனா அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரத்தை தூண்டும் நோக்கத்துடன் இப்படி ஒண்ணு நடக்கும்போது மதச்சார்பின்மையை விரும்புகின்ற வலியுறுத்தக்கூடிய மக்கள், அமைப்புகளை சேர்ந்தவர்கள், அவங்க ஒரு திரள் நின்றுக்கணுமா இல்லையா? இப்ப உங்களுடைய அனுபவத்திலிருந்தே இந்த கேள்வியை நான் கேட்கிறேன். அதாவது கிடாவெட்டு தடை சட்டம் அப்படின்னு ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் அப்படி ஒரு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டப்ப
இதே மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பில் கிடாவெட்டும் போராட்டம் அப்படிங்கிறது வந்து திருச்சியில வந்து நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பா அப்ப நீங்க வைத்திருந்த ஒரு முழக்கம் சாமி பேச்ச கேப்பையா மாமி பேச்ச கேப்பையா, அது வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வியை அது வந்து எழுப்பி இருந்தது. அப்ப அது போல இது போன்ற இயக்கங்கள் மக்களை அணிதிரட்டி ஏன் அந்த இடத்துக்கு கொண்டு போகல? இது பெரியார் பிறந்த மண் அப்படின்னு நம்ம பெருமை கொள்றோம். ஆனா பெரியாருடைய தொண்டர்கள் ஏன் திருப்பரங்குன்றத்துல வரல? அது இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு மட்டும் நடைபெற்றதா நான் நினைக்கல. பொதுவாக கருத்து பிரச்சாரம் செய்யறது எல்லாரும் தான் செய்யறாங்க. சரி, பெரியார் இயக்கங்களோ இடதுசாரி இயக்கங்களோ கருத்து பிரச்சாரம் செய்யறாங்க. ஒரு தேர்தல் வருது, தேர்தலில் இப்போ பிஜேபி எதிர்க்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு ஆதரவா வாக்களிக்க சொல்லி பிரச்சாரம் செய்து அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படுது, வந்துடுறாங்க. அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அது மைக்கேல்பட்டி மாதிரி இடத்துல மதமாற்றம் ஆயிடுச்சுன்னு ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க. ஒரு ராணுவ வீரர் ஏதாவது கொலையடி சண்டையில பிரச்சனை ஆனாக்க ராணுவ வீரருக்கு எதிராக வந்து தாக்குதல் தொடுத்துட்டாங்க, இங்க பாதுகாப்பு இல்லை அப்படின்னு வதந்தி கிளப்புறாங்க. இந்த காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். சரி, அப்போ இந்த முற்போக்கு இயக்கங்கள் என்ன பண்றாங்கன்னா, உடனே அரசே நடவடிக்கை எடு, போலீஸை கைது செய், சரி அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை வைப்பதோடு தங்களுடைய பணி முடிந்ததாக கருதுகிறார்கள். அதுதான் நம்ம வேலை வந்து தேர்தலில் முன்னால பிரச்சாரம் பண்றது. தேர்தலில் நாம சொல்லக்கூடிய திமுகவையோ இந்த கூட்டணியை இந்தியா கூட்டணியை வெற்றி பெற வைப்பது. அதுக்கு பிறகு போலீஸை வச்சு இவங்களை சமாளிக்க வேண்டியது அரசனுடைய வேலை. செஞ்சா பாராட்டுவோம், செய்யலைன்னா திட்டுவோம். இதுதான் நம்முடைய பணி என்ற முறையில இயக்கங்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை நான் சொல்றது கொஞ்சம் அவங்கள குறைத்து சொல்ற மாதிரி கூட தோணலாம். சரி, ஆனா யதார்த்தத்துல என்னுடைய புரிதல்ல அவங்க வந்து அப்படிதான் வந்து அதை நினைக்கிறாங்க. ஆனா நான் சொல்வது, ஒரு பாசிஸ்ட் அமைப்புக்கு முக்கியமா அவங்களுடைய இலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அவங்க வந்து அரசு அதிகாரத்தை வைத்து மட்டும் அவங்க வந்து இயங்குவதில்லை. சரி, ஃபீல்டுல அவங்க தங்களுடைய ஆட்களை இறக்கி செயல்படுகிறார்கள். திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் உட்பட்ட இயக்கங்களும் கூட ஃபீல்டுல மக்களை திரட்டித்தான் இன்றைக்கு பெற்றிருக்கிற இந்த செல்வாக்கை வந்து பெற்றிருக்கிறாங்க. கண்டிப்பா. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு அதை கொஞ்சம் மறந்துட்டாங்க. சரி, இப்போ அவங்களுக்கு எதிராக வன்முறையில ஈடுபடணும் அப்படின்னு நான் அப்படி சொல்லல, புரியுது. ஆனா இந்த பக்கத்துல இத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்றதுக்கான ஆதாரம் என்ன? நடைமுறையில ஒண்ணும் இல்லை. இல்லாத போது என்ன நடக்குதுன்னா, தமிழக அளவுலயும் சரி, அனைத்து இந்திய அளவுலயும் சரி, இந்துக்கள் பாருங்க விளக்கேத்தணும் நிக்கிறாங்க. யார் தடுக்கிறாங்க? போலீஸ். எந்த போலீஸ்? ஸ்டாலினுடைய போலீஸ். ஸ்டாலின் யாரு? அவங்க எல்லாம் நாத்திகம். நாத்திகன்றதை காட்டிலும் அவங்க இந்து விரோதிகள். எதுக்காக தடுக்கிறாங்க? இந்த பாய்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக தடுக்கிறாங்க. சிறுபான்மை ஓட்டுகளை கவரணும், அதுக்காக தடுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லும் போது, அது சாதாரணமான இந்துக்கள் என்று சொல்பவர்களிடம் எடுபடக்கூடிய சூழல் இருக்குது. அதுக்கு மாறாக இந்த பக்கம் ஒரு 500 பேர் 1000 பேர் திரண்டு, திருப்பரங்குன்ற மக்களோ இல்ல வேற சிலரோ அப்படி திரண்டு நிக்கிறாங்க. இது வேண்டாம், நாங்க தான் சாமி கும்பிட்டு இருக்கிறோம், நீ யாரா நீ அப்படின்னு இவங்க கேட்டாக்க இந்த கருத்து வராது. கண்டிப்பா. இது ஒரு ஆரம்ப நிலை. இதை இப்ப விட்டோம்னாக்கா என்ன நடக்கும்? இதை விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, வட இந்தியாவில் நடப்பது போல இங்கேயும் நடக்கும். அவங்க வந்து அதிகாரம் செலுத்துவார்கள். இப்ப வந்து முஸ்லீம கடையை மூடு, ஏதாவது ஒரு இந்து பண்டிகைன்னா கறி வைக்க கூடாதுன்னு சொல்றது, கடையை மூடுன்றது, நீ யாருன்னு செக் பண்றது, அல்லது யூபி பீகார் போன்ற மாநிலங்கள்ல இந்த கண்ணூர் யாத்திரா நேரத்துல முஸ்லீம் கடைன்னா வெளியே எழுதி போடு, உன் கடையில போய் யாரும் வாங்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்தாக்க விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்துக்கு பணம் கொடுக்குறியா இல்லையா, இதை நோக்கி வந்து அவங்க போறாங்க. அப்போ இது ஒன்னொன்னுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா, போலீஸுக்கு கொள்கை எதுவும் கிடையாது. அவங்க சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பா. உங்களுக்கு கொள்கை இருந்தா நீங்க ரோட்ல வந்து நிக்கணும்னு சொல்றாங்க. இந்த திருப்பரங்குன்ற தீர்ப்புல நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பையே மறுத்து, நான் நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு வாசகத்தை அவர் வந்து தீர்ப்புல சொல்றாரு. இதே GR சுவாமிநாதன் தான் கரூர்ல எச்சில் இலை உருள்ற இதுலயும் இதே போலதான் அந்த கடைசி நேரத்துல ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்திருக்கிறாரு. திருச்சி வயலூர் கோயில்ல பார்ப்பனர் அல்லாத அர்ச்சகர்களை வந்து நியமிச்சதை வந்து டிஸ்மிஸ் பண்ணி வந்து ஒரு உத்தரவை வந்து போட்டிருக்கிறாரு. இப்ப இது போன்ற
அந்த உதாரணங்கள் அப்படிங்கிறது வந்து நீளுது. அடுத்தது இந்த மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் அப்படிங்கிற அந்த அமைப்பு மற்றும் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கம், இவர்கள் தொடர்ந்து இந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் போன்ற நீதிபதிகள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்புக்கு எதிராக சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே நீதிமன்ற விவகாரங்களாக மட்டும்தான் அது வந்து முன்னெடுக்கப்பட்டு இருக்குது. இது எதுவுமே வந்து வீதிக்கு வந்ததாக மக்கள் அணிதிரட்டின மாதிரி வந்து இல்லை. அப்ப மக்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுற மாதிரியான முன்னெடுப்புகள் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? இல்ல, காரணம் என்னன்னா இந்த மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் அதெல்லாம் எடுத்து செஞ்சிருது. இதுல ஒரு இஷ்யூ, இப்ப சிதம்பரத்துல வந்து திருச்சிற்றம்பல மேடையில் தமிழ் பாடம் உரிமை இல்லை அப்படின்றதுக்கான போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி செய்யறதையே மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் செய்திருக்குது. அந்த கோயிலை வந்து அறநிலைத்துறை மேற்கொள்வது பற்றியதற்கான போராட்டத்தையும் அது மாதிரி கூட்டங்கள் நடத்துறது இப்படி வந்து பண்ணிருக்கு. ஆனா அந்த மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் என்ற அமைப்பினுடைய செயல் வரம்பு இருக்கு இல்லையா, அது நீதிமன்றம் சட்ட ரீதியான போராட்டம் அப்படின்றது அதனுடைய லிமிட். அதுக்கு வெளியே இப்போ அனைத்து சாதி அர்ச்சகர் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எண்ணற்ற கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்கள் இதெல்லாம் நடத்தியிருக்கிறோம். அதனால எனக்கு தெரிந்த வரையில் வந்து இந்த மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் தன் சக்திக்கு நீதிமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி இது வேலை செஞ்சிருக்குது. பிரச்சனை வந்து திரும்ப எங்க வருதுன்னாக்கா, இந்த கோரிக்கையெல்லாம் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் கோரிக்கை அல்ல. இது சாதி ஆதிக்கத்துக்கு எதிரான கோரிக்கை, சமத்துவத்துக்கான கோரிக்கை. அப்ப அந்த கொள்கைகள்ல யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அவங்க வந்து ஃபீல்டுக்கு வரணும், வரவில்லை அப்படின்றதுதான் பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து நம்ம ஏற்கனவே பேசின பிரச்சனையோட நேர தொடர்பு உள்ளது. அவங்க காலப்போக்கில் அவங்களுடைய பார்வை மாறி இருக்கு. குறிப்பா பெரியார் எடுத்துங்களேன், பெரியார் கடைசி காலம் வரையில அந்த மாதிரியான ஒரு பிரச்சார நடவடிக்கைகள்ல தொடர்ந்து ஈடுபட்டார். தேர்தல் காலத்தில் அவர் குறிப்பிட்ட சில கூட்டணிகள் கட்சிகளை ஆதரிச்சு பேசியிருக்காரு. அது அதோட முடிஞ்சது. சரி, அதுக்கு பிறகு அந்த கூட்டணி சரியா போகலைன்னா திட்டுவாரு, எக்ஸ்போஸ் பண்ணுவாரு, இந்த கோரிக்கைக்காக போவாரு. தேர்தலோட நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு அவர் ஒருபோதும் கருதவில்லை. ஆனால் காலப்போக்கில் அந்த அமைப்புக்கு மட்டும் சொல்லல, பொதுவில் என்ன நிகழ்ந்திருக்குன்னாக்கா இந்த மாதிரி அது நிகழ்ந்திருக்கு. ஒண்ணு, நடத்துகின்ற போராட்டங்களும் கூட ஒரு அடையாள போராட்டமா இருக்குது. சரி, அடையாள போராட்டம் நான் சொல்றது வந்து இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனையில இந்த ஜி.ஆர். சாமிநாதன் தீர்ப்பு, இந்த நடவடிக்கையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க நின்று அதை பத்தி யாருமே கவலைப்படுறது இல்லைன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா இல்லையா? நான் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, அந்த காலம் மாறிடுச்சு. அந்த மாதிரி ஆர்ப்பாட்டம்ன்றது அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கான போராட்டம். நீங்க பாசிஸ்டுகளின் கவனத்தை ஈர்த்தெல்லாம் அவங்களை திருத்த முடியாது. சரி, அதை எதிர்கொள்வோம் என்ற முறையில வந்து நிக்கணும், அல்லது இந்த எதிர்கருத்து அவங்களை அச்சுறுத்தும் அளவுக்கு இருக்கணும். கண்டிப்பா அவங்க வந்து டிஃபென்ஸ்ல போற அளவுக்கு இருக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது அதை தொடர்ந்து இதே திருச்சியில ஸ்ரீரங்கத்துல கருவறையினுடைய போராட்டம் அறிவிச்சோம், நடத்தணும். அப்போ எடுத்த கேம்பெயின், அப்போ மேற்கொண்ட நடவடிக்கை அது அவர்களை அச்சுறுத்துவதாக இருந்தது. 93 மே 1 அந்த கருவறையினுடைய போராட்டம் நடத்தினோம். ஜெயலலிதா பீரியடு. அமைதியா வந்தவங்களே கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, திருவானைக்காவுல நான் கூட்டம் பேசுறேன். அங்க நல்ல திமுக திக இளைஞர்கள்லாம் நல்ல சப்போர்ட். சரிங்க. அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் என்ன அப்படின்னாக்கா, 1ஆம் தேதி அன்னைக்கு எல்லாரும் மாதிரி நீங்களும் வந்து கைதாயிட்டு போயிட்டீங்க, உள்ள பூந்துருக்கணும்ல அப்படின்னு கேட்டாங்க. சரி, இப்ப அங்க மாயவன் இருந்தாரு, இப்ப இருக்காரான்னு தெரியல, அவர் ஒன்றிய திமுக ஒன்றிய செயலர். அவரு ஒண்ணு சொன்னாரு, அப்படி இல்ல அவங்க வந்து பயந்துட்டாங்க, அவருக்கு நல்ல வயசாயிடுச்சு. சரிங்க. அவர் என்ன சொன்னாரு, நான் இந்த ஊர்ல இவ்வளவு நாளா இருக்கிறேன், எனக்கு தெரியும், இதுவரைக்கும் ஸ்ரீரங்கத்து பார்ப்பனர்கள் ரோட்ல உட்கார்ந்து கூட்டம் கேட்டது கிடையாது. சரி, நேரு வந்தாலே அப்படி நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா இதுக்கு ராமகோபால நடத்தின கூட்டம் நமக்கு கவுண்டரா நடத்தினதுல இந்த திருவானைக்காவில ரோட்ல உட்காந்து கூட்டம் கேட்டாங்க. சரி, அந்த பயம் வந்துருக்குது அப்படின்னு சொன்னாரு.
நம்ம ஒன்றும் அடிக்கலாம் இல்லை யாரையும். அதுக்கு பிறகு கரு நுழைவு போராட்டமும் நடந்தது. அப்போ அந்த மாதிரி அது என்ன அதுக்கு பொருள்னாக்கா, இந்த மொத்த சமூகத்திடமிருந்தும் நாம் தனிமைப்பட்டிருக்கிறோம் என்ற அச்சம் அவங்களுக்கு ஏற்பட்டது. ஜாதி திமிரு போய் கண்டிப்பா நம்ம ஐசோலேட் ஆயிட்டோன்ற பயம் ஏற்பட்டது என்பதுதான் அதுல வெற்றி. கிடாவெட்டும் போராட்டம் நடந்த இந்த தமிழகத்துல இதே கிடாவெட்டும் போராட்டம் நடந்த தமிழகம்னா அதுலயே பிரச்சனை என்னன்னா, சொல்லுங்க, அந்த சட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளல. சரி, பாண்டி கோயில் உள்பட எல்லா இடத்துலயும் ஏற்றுக்கொள்ளல. ஆனா அவங்க ஏன் இது செய்யல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா இல்ல, அவங்க செய்யலங்கிறது ஒரு கேள்வி இருந்தாலும் ஒரு இயக்கத்தின் சார்புல வந்து செய்யணுங்கிறதையாவது செய்யறதுக்கு ஒரு இயக்கம் இருந்தது, நபர்கள் இருந்தாங்க. அன்னைக்கு பூணூலை வந்து திராவிடர் கழகத்தை அறுத்தாங்க. இந்த வரலாறு கொண்டு இந்த தமிழகங்கிற அர்த்தத்துலதான் நான் கேட்கிறேன். இதே திருப்பரங்குன்றத்தினுடைய முருகனுக்கு ரொம்ப பிடிச்சது ஆட்டு ரத்தமும் திணை அரிசியும் தான். அதோட ஏன் வந்து இன்னைக்கு வந்து அது பக்தர்கள் போகலன்னா பக்தர்களே ஒத்துக்க மாட்டாங்க. சரி, பக்தர்களே ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து தேவையில்லாத அவங்களுக்கு ஆள் சேர்த்து விடுற வேலையா போயிடும். சரி சரி, பக்தர்களே இதுக்கு பழகிட்டாங்க. அதனால நான் சொல்ல வர்றது, இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு, மத பூசல்களை உருவாக்குகின்ற முயற்சி, இதை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றதுதான். அதை வந்து இதை கணக்கில் கொண்டு அவங்க செய்யணும். இதுதான் அவங்களுக்கு நான் அறிவுரை சொல்றேன் அப்படி கிடையாது. இது கண்டிப்பா இது நம்ம எல்லாருக்கும் உள்ள கூடு சேர்ந்து இருக்கிற பொறுப்பு. அந்த வகையில இதை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் யூடியூப்ல பேசினா பத்தாவது கொஞ்சம் நேரம் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இந்த இடத்துல வருத்தத்தோட ஒரு பதிவு செய்ய வேண்டியதுங்க. இப்ப நீங்க உங்களுடைய அந்த உடல்நல பிரச்சனைகள் இதையும் தாண்டி பேசிட்டு இருக்கிறீங்க. தொல்லியல் ஆய்வாளர்கள் சாந்தலிங்கம் ஐயா போன்றவர்களும் இந்த மாதிரி கூட்ட மேடைகள்ல பேசிட்டு இருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் பரந்தாமன் இருக்கட்டும், குறிப்பா வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மதுரையில இருந்து அந்த ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைச்சு குறிப்பா சட்ட போராட்டங்களை நடத்திட்டு இருக்காரு. அவருடைய பதிவு, வீடியோ பதிவு ஒண்ணு, எல்லாரும் இந்த பிரச்சனையை கேக்குறீங்க, ஆனா ₹1 கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் வந்து லட்சக்கணக்கில் கை காசை போட்டு நான் செலவு பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக்கும் வந்து ஒரு ஷேரும் வந்து கொடுத்துட்ட சமூக கடமை முடிஞ்சு போச்சுன்னு ஒதுங்கி போறாங்க இல்லையா? இதுதான் தமிழகமா? அப்படியே நெகட்டிவா பார்க்க வேண்டியது இல்லை. இப்ப கேட்டாக்க கொடுப்பாங்க, அது அவங்களா யோசிக்கிறது இல்லை. இல்ல, இப்ப நிதி கொடுக்கிற விவகாரம் மட்டும் நான் சொல்ல வரல. களத்துக்கு வர்றதும் இப்ப அவங்க வந்து ஒரு கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க, மதுரையில ஏற்படுத்தி செய்யறாங்க. கண்டிப்பா. அப்ப அது போன்று அது எல்லா ஊர்லயும் செய்யணும். இதுல 2 பிரச்சனை இருக்குதுங்க. ஒண்ணு வந்து ஒரு அங்கலாய்ப்பு போல பேசிட்டு போறது, யார் செய்யறாங்க, அது யாராவது ஒருத்தர் வந்து செய்ய மாட்டாங்க. சரி, இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா, இது ரொம்ப ஆபத்தானது என்னன்னு கேட்டா, நம்ம எதிர்த்து பேசினாலும் கூட அவனை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வழக்கமா அந்த RSS பற்றி பேசும்போது பேசுபவர்கள் எல்லாரும் அவங்க 100 வருஷமா பயங்கரமா திட்டம் போட்டு வேலை செய்யறாங்க. சரி, நூக்கண்காணர் அமைப்பு வச்சிருக்கிறாங்க, எல்லா இடத்திலும் ஊடுருவி இருக்கிறார்கள். இதெல்லாம் இப்படிப்பே பேசிட்டு போனோம்னா என்ன ஆகும்னா, சரி அப்போ ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு என்ற கருத்து உருவாகும். அவன் அதெல்லாம் செய்யறது உண்மைதான். அந்த மாதிரி நாம் ஏன் வேலை செய்யல, நாம் செய்வதற்கு என்ன பண்ணணும் என்பதை பற்றி சம்பந்தப்பட்ட தோழர்கள் சீரியஸா யோசிக்கணும். அதுல ஒரு விஷயத்த என்ன கணக்கில் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாக்கா, எப்படி பார்த்தாலும் சில கொள்கை வேறுபாடுகள் உள்ள பல அமைப்புகளா தான் இருக்கும். அது பொது உடைமையாக இயக்கமா இருக்கட்டும் அல்லது திராவிட இயக்கமா இருக்கட்டும், எல்லாருக்கும் அவங்கவுங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு நோக்கம் எல்லாருக்கும் இருக்கும். சரி, ஆனா அதை காட்டிலும் நம்ம எல்லாரும் உயிரோட இருக்கிறதுன்னா நான் சொல்றது அமைப்பு செயல்படுவது. சரி, அப்படின்றதுக்கு இந்த பாசிசத்தை வீழ்த்துவது அவசியம் என்ற பொது நோக்கத்துக்காக ஒன்றிணைந்து செயல்படுவது, அதுக்கு முன்னுரிமை கொடுத்து இயங்குவது என்பதை அவர்கள் கணக்கில் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னால சொல்லக்கூடிய விஷயம். இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் மயமாயிட்டு இருக்கு, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க. இன்னைக்கு இந்த கருத்தியல் பிரச்சாரமும் சரி, எதிர்ப்பும் சரி, எல்லாமே இன்னைக்கு வந்து வெறுமனே டிஜிட்டல் மயத்தோட முடிஞ்சிருச்சா? இல்ல, நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதை எப்படி நம்ம, நன்மை என்ன இருக்கு அப்படின்னா, பிரிண்ட் மீடியா அல்லது தொலைக்காட்சி இருந்தாக்கா அவங்கள மட்டுமே சார்ந்திருப்பது என்ற நிலையை தாண்டி எல்லாரும் அதை ஆக்சஸ் பண்ண முடியுது என்பது ஒரு நன்மைன்னு சொல்லலாம். அதுலேயும் கூட அதை யாரால மேனிப்புலேட் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னாக்கா,
அதுவும் திரும்ப பிஜேபியால தான் முடியுது. மிக முக்கியமா வந்து ஃபேஸ்புக் மீது அந்த மிக முக்கியமான குற்றச்சாட்டு ஆன்டி முஸ்லிம் ப்ராபகண்டா இருக்கு இல்லையா, அத அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் கைட்லைன் இருக்குல்ல, கம்யூனிட்டி கைட்லைன், அதுலயே அது தடை செய்யப்பட்டிருந்தும் காசுக்காக அவங்க வந்து காசுக்காகவும் சரி இந்த அரசை அனுசரிச்சு போகணும் அல்லது இது ஒரு பெரிய மார்க்கெட் என்பதற்காகவும் அதை வந்து அனுமதிக்கிறாங்க. சரிங்க. அதற்கு எதிரான இதை வந்து தடை செய்யறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன் பாலஸ்தீன் பற்றி. சரிங்க. பாலஸ்தீன், காசா இந்த வார்த்தையை பூரா பஞ்ச் பண்ணிட்டாங்க. சரி. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா போகாது, அது யூடியூபே போகாது, இன்டர்வியூவே போகாது அப்படின்னு சொல்லி அதை பூரா வந்து பஞ்ச் பண்ணாங்க. அப்ப அந்த அல்காரிதமே அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்குது. அதனால நம்ம சோசியல் மீடியா சுதந்திரமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னாக்க அது உண்மை இல்லை. மென்மேலும் அது வந்து கண்காணிப்புக்குரியதா மாறுது, மேனிப்புலேட் பண்ணக்கூடியதா, அவர்களுக்கு வேலை செய்யறதா மாறுது. இது ஒரு பார்ட். சரி. ரெண்டாவது மிக முக்கியமான பிரச்சனை அதுல என்னன்னு பாக்குறேன்னாக்கா, சோசியல் மீடியா வந்த பிறகு இப்போ எல்லாருமே வந்து ஒரு எக்கோ சாம்பர் உள்ள இருக்கிறோம். சரிங்க. எக்கோ சாம்பர் உள்ள இருக்கிறோம். நான் சொல்றது திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னா உங்களுக்கு வர்றது திமுக ஆதரவு தான் வந்து வரும் நிறைய. சரி. அப்போ அதை மட்டுமே படிப்பீங்க, அதை மட்டுமே பார்ப்பீங்க, அதை மட்டுமே வேற எதையும் பார்க்க விரும்ப மாட்டீர்கள். கண்டிப்பா. இது திமுக மட்டும் சொல்லலாம். சீமான்னா சீமான், விஜய்னா விஜய், சரி, பிஜேபின்னா பிஜேபி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அதுக்குள்ள வரும்போது மாற்று கருத்து என்ன, மாற்று கருத்தோட சண்டை போடுறது மட்டும் இல்ல, மாற்று கருத்தோடு உரையாடுவது எப்படி, கன்வின்ஸ் பண்றது எப்படி என்பதற்கான வாய்ப்புகளை இது வந்து அடைச்சு தனித்தனி இதா வந்து மாத்திருது. சைலோஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லலாம். சரி. அப்படி பிரிச்சிருது எல்லாரையும். கண்டிப்பா. அப்போ இன்டராக்ஷன் வந்து இல்லாம போகுது அப்படின்றது இதனுடைய ஒரு நெகட்டிவான விஷயம். இன்னொரு நெகட்டிவான விஷயம் என்னன்னா, இது செயல்பாட்டுக்கு மாற்றாயிடுது. விளையாட்டுக்கு மாற்றா வீடியோ கேம் ஆனது போல சரி ஒரு சமூக நடவடிக்கைக்கு மாற்றாக நான் வந்து ஒன்னு ஃபேஸ்புக்ல ஒன்னு எழுதிட்டேன் அல்லது ட்விட்டர்ல போட்டேன், பாத்துட்டாங்க, லைக் வந்திருக்கு அப்படின்னு அது ஒரு விதமான திருப்தியை வந்து கொடுக்குது, செயல்பட்டது போன்ற ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துது. பிரச்சாரத்துக்கு ஓரளவுக்கு அது பயன்படுமே தவிர, நம்ம திருப்பரங்குன்ற விஷயத்துல பேசினது போல ஆக்சுவல் இதுல வந்து நிக்க வேண்டியிருக்கு ஒண்ணு. ரெண்டாவது, உண்மையான மனிதர்களோடு நேரில் உரையாட வேண்டியிருக்குது. இதன் மூலம் மட்டும் எல்லாத்தையும் சாதிச்சிட முடியாது. இது ஒரு கம்யூனிகேஷன் டூலா பயன்படலாம், ஆனா செயல்பாட்டுக்கு இது வந்து மாற்றாகும் அப்படின்னு நான் கருதல. அது வந்து இதனுடைய நெகட்டிவான அம்சம் அப்படின்னு பாக்குறேன். இன்னும் சொல்லிட்டே போலாம், நிறைய இருக்குது. மிக முக்கியமானது மங்கி பிரெயின் அப்படின்னு சொல்றதை அதிகப்படுத்தி இருக்கு. இப்போ பொதுவா இப்ப நான் வீடியோ பேசுறதெல்லாம் 3/4 மணி நேரம் அது மாதிரி பேசுறேன். சரிங்க. பொதுவா ரீல்ஸ் ஷார்ட்ஸ் உடைய காலம் இது. கண்டிப்பா. அதையும் கூட ஃபுல்லா பாக்குறது இல்லையா? கண்டிப்பா. அப்படி தள்ளுறாங்கும் போது பொதுவாகவே இந்த தலைமுறை, இந்த பீரியட்ல உள்ளவங்களுக்கு ஒரு கவனிப்பதற்கான நேரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆமா, அது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னாக்கா, அவங்களுடைய இயல்பாக மூளையினுடைய ஆற்றல் இருக்குல்ல, ஃபேக்கல்ட்டின்னு சொல்றது, அந்த ஆற்றலையே அது குறைக்குது. கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு கட்டுரையை முழுசா படிக்க முடியாது. அது ஒரு டிசீஸா மாதிரி இப்போ ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற அளவுக்கு அது மாறி சொல்ற மாதிரி சில முன்னணி பத்திரிகைகளுடைய இணையதளத்துல 1 நிமிட வாசிப்புன்னு வந்து முன்னாடியே பயமுறுத்தாத அளவுக்கு வந்துட்டு போடுறாங்க. அது அது என்ன பிரச்சனைன்னு நான் சொல்றேன்னா, இது பொதுவா மேலோட்டமா கேட்கும் போது ஒரு பழைய காலத்து ஆசாமி நவீன காலத்தை பற்றி கவலைப்படுற மாதிரி கிரிஞ்சு அப்படின்னு சொல்லிடலாம். கிரிஞ்சு இல்ல நான் சொல்றது, சரி, மூளையில ஊனமுற்றவர்களா இது வந்து மாற்றுது. நீங்க வந்து கால்குலேட்டர் வந்த போது வாய்ப்பாடு மறந்துட்டாங்கன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இயல்பான நினைவாற்றல்ன்றது போய் 4/3 எவ்வளவுனாக்க இதுல கூட்டி தான் பார்க்கணும். அப்படி அது இப்ப வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் இப்ப கூகுள் வரைக்கும் ஓகே, அடுத்து இப்ப ChatGPT வந்துருச்சு, பெர்ப்ளெக்சிட்டி வந்துருச்சு அப்படின்ன பிறகு நீங்க தேடி கண்டுபிடிக்க வேணா, கேள்வி கேட்டா அது பதில் சொல்லிடும், அதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்படி கிடையாது அது. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா, கூகுள் வந்து தேடுவதற்கு ஒரு வசதியா இருக்குது. இப்போ
இந்த ஏஐ வந்து சிந்திப்பதற்கு மாற்றா, அப்ப சிந்திக்க தேவையில்லைன்னா அப்ப நம்ம வேலை என்ன, அந்த அது என்ன, அதை ஆராய்ந்து பார்க்கின்ற ஆற்றல் நமக்கு வேணுமா வேண்டாமா என்பதை நோக்கி நம்ம போறோம். அதனால இது ஹியூமன் ஃபேக்கல்டி பற்றிய பிரச்சனை என்பதெல்லாம் சேர்ந்து இருக்குது. இது எல்லாத்துலயும் உள்ள அடிப்படை சிக்கல் மக்களோட உரையாடணும்னு நம்ம எல்லாம் வந்து எப்படி வேணா கையாளலாம் என்பதற்கான வாய்ப்பை மிகப்பெரிய இந்த சோசியல் மீடியா நிறுவனங்கள், அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய இந்த அரசு, இப்ப பிஜேபி செய்யறது அதுதானே, அசாத்தியமான முறையில செய்யறாங்க. பொதுவா இந்துத்துவ பிரச்சாரம்லாம் அவங்க பண்றது இல்ல. சரிங்க. பாக்கெட்டா ஜாதி, கிளாஸ், ஊரு அப்படி டேட்டா கையில வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த வாட்ஸ்அப் செய்தியை மட்டும் அனுப்புறாங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு அவங்களால அதை செய்ய முடியுது. அப்போ அதுல இருந்து நம்மை தற்காத்து கொள்வதற்கு நமக்கு சுய புத்தி வேணும்ன்றதான். மகிழ்ச்சி. இப்ப நம்மளுடைய இந்திய இடதுசாரி அப்படிங்கிறதுக்கே ஒரு பாரம்பரியம் இருக்கு. தமிழகத்துக்கும் அப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கு. ஆனா RSS பிஜேபியில வலதுசாரி, அவங்களை எதிர்க்கிறவங்க எல்லாமே இடதுசாரி அப்படிங்கிற ஒரு அவ்வளவு சுருக்கமா ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மாதிரி இந்த போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த வலதுசாரி இடதுசாரின்றது ஒரு பொதுவான டெர்மினாலஜி. சரி. வலதுசாரி பொருளாதாரம், வலதுசாரி அரசியல், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. அதனால அந்த அந்த டேர்ம் வழியா எந்த உண்மையும் கண்டறிய முடியாது. இப்போ உதாரணமா மன்மோகன் சிங், மான்டேக் சிங் அலுவாலியா அவங்களுடைய பொருளாதார கொள்கையா வலதுசாரி கொள்கையா இடதுசாரி கொள்கையா? வலதுசாரி கொள்கை. சரி. நியோ லிபரலிசம் தான். அதனால அவங்களும் சங்கிகளும் சமமா அப்படின்னா இல்ல. இல்ல. ரெண்டு அர்த்தத்துல இல்ல. என்ன ரெண்டு அர்த்தத்துல இல்லைன்னா, மன்மோகன் சிங் அம்பானி அதானியை ப்ரமோட் பண்ணக்கூடிய நபரா அவர் இல்ல. சரி. வலதுசாரி கொள்கையிலேயே அதுக்குள்ள ஒரு காம்படிட்டிவ் எக்கானமி, ஒரு போட்டிய முதலாளித்துவத்தை, அந்த விதிகளை ஓரளவுக்கு கடைபிடிக்க வேண்டும், அதுல ஒரு கிரானி முதலாளித்துவத்தை வளர்க்க கூடாது என்ற கருத்துடையவரா மன்மோகன் சிங் இருந்தார். மோடி போன்றவர்கள் இல்லை. அதனால பொருளாதாரத்திலே பொதுவாக முதலாளித்துவ ஆதரவு கொள்கை அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த பொதுவான முதலாளித்துவ ஆதரவு கொள்கையிலேயே எந்த அளவுக்கு தொழிலாளி வர்க்கத்தின் உரிமைகளை பறிக்கலாம் அப்படின்ற ஒரு பார்டர் லைன்லயும் மன்மோகன் சிங்குக்கும் மோடிக்கும் வேறுபாடு இருக்கு. அது நம்ம லேபர் கோட் பில்ல வரக்கூடிய மாற்றங்கள் இவங்க கொண்டு வந்திருக்கிறது, அதுல இருந்து பார்க்கலாம். அதனாலதான் சொல்றேன், இந்த வலதுசாரின்றது ஒரு பொது இதுக்கு சொல்லிக்கிறாங்க. சரி. அது பொதுவா இப்ப டிவில வந்து உட்காரும் போது ஒரு வலதுசாரி போடுறாங்க. அப்படி அதை அப்படியே நம்ம பார்க்க முடியாது. சரி. இந்துத்துவ வலதுசாரி அப்படின்றதும் இந்துத்துவம் இல்லாத வலதுசாரின்னும் கேட்டகரி இருக்கு. அதே போல இடதுசாரியில அதனுடைய லெஃப்ட் எண்ட்ல வந்து எம்எல் குரூப்ஸ் இருக்கிறாங்க, தீவிரமான எம்எல் குரூப்ஸ் இருக்கிறாங்க. அதனுடைய ரைட் எண்ட்ல சோசியலிஸ்டுகள் இருக்கிறாங்க. சரி. நடுவுல பல விதமான கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டா பார்க்க முடியாது. இவங்களுக்கான பொது கொள்கை பொதுவா என்ன சொல்றீங்க இடதுசாரின்னாக்கா, பொதுவா சோசியலிசத்தை ஆதரிப்பவர்கள் என்று நாம் பொதுவா எடுத்துக்கலாம். சரி. இன்னைக்கு முன்ன எப்போதையும் காட்டிலும் முன்ன வந்து இந்த உட்பிரிவுகளுக்கு இடையிலான சண்டை அதிகமா இருந்தது. சரிங்க. ரெண்டு தரப்புலையும். சரி சரி. அது மாதிரி இருந்தது. இன்னைக்கு அந்த சண்டை கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்கா, சண்டை குறைஞ்சிருச்சுங்கிறீங்களா? குறைஞ்சிருக்கு. சரி. குறைஞ்சிருக்கு. பல்வேறு பிளவுகள் இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அப்படின்னா சண்டைகள் கூட தானே செய்யும். எப்படி குறையும்? பிளவு இருக்குது, சண்டை குறைஞ்சிருக்கு. சரி. ஏன் சண்டை குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்ல வரேன்னா, முதன்மையான எதிரியினுடைய அச்சுறுத்தல் வந்து அதிகமா இருக்கு. சரி. அதனாலதான் தவிர்க்க இயலாமல் தேர்தல் புறக்கணிப்பு அரசியல் இருந்தவங்க கூட இந்தியா கூட்டணி ஆதரிப்பு தேர்தல் அப்படின்றதுக்கு வந்திருக்காங்க இல்லையா? அது பொருள் என்ன, இந்த காம்ப்ரமைஸ் ஏன் தேவைப்படுது அப்படின்னாக்கா, இந்த நீங்க பெயரளவிலான ஜனநாயகம் என்று சொன்னாலும் அதையும் ஏற கட்டக்கூடிய ஒரு சக்தி வந்து வந்திருக்குது. அப்போ அதுல இருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும் ஒரு ஸ்டெப்பு. சரி. அப்படின்றது பலருக்கு புரிஞ்சிருக்கு, சிலருக்கு இன்னும் புரியல இல்லையா? அதனால அது தனி, அது ஒரு மைனாரிட்டி. அது பெரும்பாலானவர்கள் அதை உணர்ந்து இருக்கிறார்கள். அதனால அந்த இது குறைஞ்சிருக்கு. உதாரணம் வேற விதமா சொல்றேன் நான், திராவிட இயக்கம், அம்பேத்கர் இயக்கம், இடதுசாரி இயக்கம்
இந்த மூன்றுக்கும் இடையில இத்தனை காலமா பலவிதமான கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், விவாதங்கள் இருந்தது. இதெல்லாம் வந்து இருந்திருக்குது. அதெல்லாம் இப்போ சப்டியூட், அதெல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ ஏன், என்ன காரணம்? புது எதிரி. இவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு நிர்பந்தம். சரி, அந்த ஒன்றிணைவுக்காக அந்த சமரசமா? அதான் சொல்றேன். ஒரு வகையில அது ஒரு நிர்பந்தம். சரி. இன்னொரு வகையில அம்பேத்கர் சொன்னது வேற, பெரியார் சொன்னது வேற, மார்க்ஸ் சொன்னது வேற என்று புரிந்து கொண்டு பேசி கொண்டிருந்தது இருக்கு இல்லையா, அத வந்து நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, அது நம்ம அப்படி பேசிட்டு இருந்தது சிறுபிள்ளைத்தனமோ, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமோ என்பதும் இப்போ வந்து அந்த சிந்தனை போக்கு இருக்கு இல்லையா, சரிங்க, அதுவும் வர தொடங்கி இருப்பதை நம்ம வந்து பாக்குறோம். அதாவது சில மேற்கோள்களை வைத்துக்கொண்டு கத்தி சண்டை போடக்கூடாது. சரி, அத வரலாற்று ரீதியாக ஒவ்வொருத்தரும் எந்த இடத்துல இருந்தாங்க, என்ன சொன்னாங்க, அது அந்த காலத்துக்கு எது ரிலவெண்ட், இந்த காலத்துக்கு எது ரிலவெண்ட் என்ற முறையில பார்க்க வேண்டும் என்ற ஞானம் சிலரிடம் வருகிறதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப தமிழகத்துல இடதுசாரிகள் திமுகவினுடைய நிழல்ல தான் அவர்கள் அந்த போராட்டத்தை வந்து நடத்தணும். திமுக இல்லாம RSS பிஜேபி எதிர்க்க முடியாது. இல்ல திமுக இல்லாம எதிர்க்க முடியாதா அப்படின்ற கேள்வி நான் இப்படி கேக்குறேன். எதுக்காக திமுக இல்லாம எதிர்க்கணும்? சரி, இப்போ ஒரு வலிமையான எதிரியை எதிர்கொள்றோம். அப்ப 10 பேர் சேர்ந்து சண்டை போடுவோம்னு சொல்றோம். அந்த 5 பேரை மட்டும் கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்றவங்க யாருடைய ஆளா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, இல்லையா? அல்ல இந்த 5 பேருக்கு உங்களுக்கு அந்த காலத்துல அவங்களுக்கு என்ன சொன்னான் அது தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களை எப்படி எல்லாம் பேசிருக்கிறான் தெரியுமா அப்படின்றது இருக்கு இல்லையா? இவர்கள் எல்லாருமே அதுக்கு ஒர்க் பண்றாங்க. சரி, இதுல அறியாமையால் செயல்படுபவர்கள் குறைவு, அஜெண்டாவோடு செயல்படுபவர்கள் தான் அதிகம். அதனாலதான் இது கொச்சைப்படுத்துவது, இந்த 200 ரூபா ஊப்பின்றதோ முட்டு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுல ஒரு வாதம் இல்ல. அது என்ன செய்யுது அப்படின்னா, அது ஒரு ஸ்லாண்டர், ஒரு அவதூறு. அதுக்கு நீங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? நான் 200 ரூபா வாங்கல அப்படின்னு நான் பேங்க் அக்கௌண்ட்டை காமிக்கவா? காமிச்சாலும் நீ காசா வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது அப்படி நிரூபிக்க முடியாது. சரி, முட்டு என்பது ஒரு ஆர்குமெண்ட் இல்ல. சரி, இப்ப நான் வந்து திமுகவை ஆதரிக்கிறேன், திமுகவுக்கு வாக்கு கேட்டிருக்கிறேன், இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறேன். சரி, சில விஷயங்கள்ல திமுகவின் தவறுகளை எதிர்த்து பேசியிருக்கிறேன். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, இப்ப சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தை இந்த அரசு கையாண்ட முறை, தூய்மை பணியாளர் போராட்டத்தை இந்த அரசு கையாண்ட முறை, சரி, அனைத்து சாதி அர்ச்சகர் வழக்குகளை இந்த அரசு கையாளும் முறை, இந்த மாதிரி இதுல சில எடுத்துக்காட்டுகள், இதை கடுமையா சுட்டி காட்டி விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறேன். இப்போ நம்ம பற்றி சொல்றவங்க இதை ஏன் கேட்கல, அதை ஏன் கேட்கல அப்படின்னு கேட்டா அதுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? நான் அதுக்கு எதுக்கு பதில் சொல்லணும்? நான் யாருக்கு கற்பை நிரூபிக்கணும்னு நான் கேக்குறேன். சரி, இப்ப பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, சரி, திமுக ஒரு ஆட்சியில் இருக்கின்ற ஒரு அரசு, அது குறிப்பிட்ட சில கொள்கைகள் அடிப்படையில தான் வந்து, அவங்க கொள்கையை நான் சொல்லல, அரசு கொள்கைகள், அதன் அடிப்படையில தான் அது செயல்படுது. இப்ப நீங்க ஏன் அதானி தொழில் தொடங்குவதை ஆதரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, பினராயி விஜயன் தான் ஆதரிக்கிறார். ஆதரிக்காம இருக்க முடியாது. அவன் எல்லாத்தையுமே அதானி கொடுத்துட்டு இருக்கிறான். அதானி எல்லாம் கிளம்பு அப்படின்னு சொல்றதுக்கான அதிகாரம் இந்த மாநில அரசுக்கு இல்லை. ஏற்கனவே மாநில அரசுக்கு இருந்த அதிகாரங்களும் இப்போ இல்லாம போயிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு ரியாலிட்டி. சரிங்க. அந்த மாதிரி சூழல்ல நீங்க ஏன் முதலாளித்துவத்தை எதிர்க்கல, அதானி அம்பானி ஏன் விரட்ட வேண்டியதானே அப்படின்னு கேட்பதற்கு இல்லையா? அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ள இந்த மாநில அரசு போக முடியாது. சரிங்க. இப்ப நீட்டை ஒழிக்கிறோம், நாங்க ஏன் ஒழிக்கலன்னு கேக்குறாங்க. சரிங்க. இது ஒரு குதர்க்கவாதம் இல்லையா? அதை ஒழிப்பதற்கு சட்டம் ஏற்றுனா அதை தூக்கி போட்டு வச்சுட்டாங்க, கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல இந்த அரசு என்ன செய்யணும்? புரட்சி பண்ணணுமா? திமுக புரட்சி பண்றதா இன்னைக்கு சொல்லல, அது அவங்களுடைய லிமிட், அது கண்டிப்பா இல்லையா? அதனால இந்த வாதங்கள் நம்ம எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது. அவர் புதிய தாராளவாத கொள்கைன்ற ஃப்ரேம் ஒர்க்குள்ளதான் இப்ப நம்ம இயங்குறோம். சரிங்க. உலகமே அதுல தான் இயங்குது. அதனால புதிய தாராளவாத பாசிசத்தை எதிர்க்கணும்னாக்கா நியோலிபரல் பாலிசிஸை கம்ப்ளீட்டா முடிவு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு அனைத்து இந்திய கட்சியையோ அல்லது மாநில கட்சியையோ கோருவதும் அதை அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறதும் காரிய சாத்தியமற்றது.
அது ஒரு டெக்ஸ்ட் புக்கை வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி பேசக்கூடிய காலப்பொருத்தம் இல்லாத ஒரு எம்டியான லட்சியவாதம். சரிங்க. அது அப்படிதான் இருக்குது. அந்த மாதிரி பார்வையில் உள்ளவர்கள் இத வந்து முட்டு அப்படின்னு சொல்லிடலாம், இத முட்டுன்னு சொல்லிடலாம். இப்ப வேற ஒரு கேள்வி இருக்குது. இப்ப திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகளோடு இணைந்து இந்த பாசிசத்தை எதிர்ப்பது அப்படி கூடாதுன்னா வேற எப்படி எதிர்க்கிறதுன்னு நடைமுறையில செஞ்சு காட்டணும். யாருக்கும் திண்ணை உபதேசம் தேவையில்லை. நமக்கு தேவைப்படுவது வந்து பிராக்டிக்கலா அதை செஞ்சு காட்டுறது. அதோட கொஞ்சம் கண்ணை திறந்து பார்க்கணும். என்ன கண்ணை திறந்து பார்க்கணும்னு சொல்றேன்னா, இதற்கு முன்னால எப்போவாவது சிபிஎம் மாநாடு, சிபிஐ மாநாடு இதுக்கெல்லாம் தமிழக முதல்வர் போய் வாழ்த்து தெரிவிச்சு பேசி பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா இல்ல. அவங்க வர்றது மட்டும் இல்ல, வெறும் போய் பேசுறாங்க. இதுக்கு முன்னால ராகுல் காந்தி பேசுவது போல காங்கிரஸ்காரங்க எப்போவாது பேசி பாத்திருக்கீங்களா? கண்டிப்பா இல்ல. இடஒதுக்கீடு தொடர்பான விஷயம், இந்துத்துவ எதிர்ப்பு, RSS எதிர்ப்பு, SIR எதிர்ப்பு, இந்த நடவடிக்கைகள் எல்லாம் அது வந்து காங்கிரஸ் கட்சியே மாறிடல. ஆனா மாறி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தின் பிரதிபலிப்பு தான் ராகுல் காந்தி. ஓகே. அப்போ எதையும் மாறா நிலையில பார்ப்பது இருக்கு இல்லையா, அது பொருளற்றது. அது மாதிரி பாக்குறவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டா, நடைமுறையில என்ன பிரச்சனையை எதிர்கொள்றோம், என்ன செய்யணும் அப்படின்றது பற்றிய நோக்கமோ செயல் திட்டமோ இல்லாதவர்கள் தான் திண்ணை வேதாந்தம் பேசுவார்கள் என்றுதான் இந்த கருத்து. சரி, இன்னைக்கு மாற்றுங்கிற இடத்துல யார் இருப்பதாக நீங்க கருதுறீங்க? செந்தமிழன் சீமான அந்த வகையில வச்சுக்கலாமா? எப்படி, எதுக்காக மாற்று வேணும்? திராவிட கட்சிகளுக்கு மாற்றாது, இவங்களே தான் ஆட்சி செய்யணுமா? ஒரு தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும், திராவிட கட்சிகள் இல்ல. இதுல சில பிரச்சனை எல்லாம் இருக்குது. யார் தமிழன்றது ஒரு பிரச்சனை. திராவிட கட்சிகளே தான் ஆளணுமா, ஆள வேணாமா, எது திராவிட கட்சி? சரிங்க, நிறைய கேள்வி இருக்கு. அதிமுக திராவிட கட்சி இல்ல, திராவிட இயக்கத்தை ஒழிக்க வந்த கட்சி. பேர்ல திராவிடன்னு வச்சிருந்தாக்க அது திராவிட வந்து ஆக முடியாதுன்றது இருக்கு இல்லையா? அதனால திமுக உடைப்பதற்காகத்தான் எம்ஜிஆர் ஏவப்பட்டார். அதுக்காக தான் அதிமுக தோன்றியது. அது தன்னுடைய அவதார நோக்கத்தை அநேகமா நிறைவேற்றி விட்டது. சரிங்க. இப்போ அது வந்து பிஜேபியால ஜீரணிக்கப்பட, பிஜேபியின் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது அது. இப்போ பிஜேபி கிட்ட அது அநேகமா ஐக்கியமாயிட்டு இருக்குது, அதை நோக்கி வந்து போகுது. சரிங்க. அதனால அது திராவிடன்றதை எடுத்துருங்க. அது 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 வந்து இல்லை. வேற கட்சிகளுக்கு நம்ம வருவோம். நீங்க சீமானோ மற்றவர்களோ, இது 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 ரொம்ப ஒரு பொதுவான இந்த திராவிட கட்சிகளே ஆள வேண்டுமா அப்படின்ற வாதத்தை, அது ரொம்ப ஒரு சூழ்ச்சிகரமான வாதம். சரி, ஏன் எப்படி சொல்றீங்க? அதாவது டிஎம்கே தப்பா இருக்குது, அதுக்கு மாற்றாக இந்த கட்சி வரணும்னு சொல்றதுக்கும், திராவிட கட்சி கூடாது அப்படின்றது ஒரு ஆரிய பார்வையில இருந்து வருது. சரி, அதன் மேல இருக்கிற ஒவ்வாமை இருக்கு இல்லையா, அதுல இருந்து அது வருது. அத எப்படி சொல்றாங்கன்னா, அந்த ஒவ்வாமையை வெளிப்படுத்தாமல் அத ரொம்ப நாசுக்கா சொல்றாங்க. பிஜேபி கொஞ்சம் அதை வெளிப்படையா சொல்லுது, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு அது சொல்லுது. மற்றவர்கள் இருக்காங்க இல்லையா, மற்றவர்கள் நான் சொல்ல வர்றது வந்து மீடியால இருக்கக்கூடியவர்கள் அல்லது பிஜேபியை வந்து கொஞ்சம் ஒளிந்து மறைந்து ஆதரிக்கக்கூடியவர்கள். சரி, அவங்கதான் இது மட்டுமா அப்படின்னு அதுக்குள்ள இருக்கிற கனோட்டேஷன், அது பொருள் என்னன்னாக்கா, திராவிட என்பதே ஒரு முகம் சுளிக்கத்தக்கது, தன் அளவிலேயே தன் இயல்பிலேயே அது கொஞ்சம் கேவலமானது அல்லது இயல்பிலேயே ஊழலானது. இதெல்லாம் அதுக்குள்ள பொதிந்து இருக்கக்கூடிய அர்த்தங்கள். முன்ன வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு அதை சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ அதை இப்படி சொல்றாங்க. அது இனிமே அமைக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, அதனால திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அப்படின்னு அந்த டேர்மை காயின் பண்றதுக்குள்ளேயே அந்த மாதிரி ஒரு நோக்கம் ஒண்ணு. சீமான் மாற்றா, அதுல இருந்தா அதெல்லாம் வருது. சரி, சீமான் தான் யார் தமிழன் இல்லை சர்டிபிகேட் கொடுக்கறது. அவரு பேசக்கூடிய அரசியல் ஒரு 2-3 பாயிண்ட் கிளியர் பண்ணிடலாம். அது சரிங்க, அது தமிழ் தேசிய அரசியல் இல்லை, ஆனா தமிழ் தேசிய அரசியல் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஊர்ல. அவரும் சொல்லிக்கிறார். தமிழ் தேசிய அரசியல் என்பது என்ன? குறைந்தபட்சம் தமிழ் தேசிய அரசியல்ன்றது தமிழ் தேசிய இனத்தினுடைய பிரிந்து போகும் உரிமையை
கோருகின்ற அரசியல் தான், பிரிந்து போகும் ம், உரிமையை கோருகின்ற, போக வேண்டியதில்லை. ம். அந்த ஒரு நேஷனாலிட்டி, ஒரு இனத்துக்கு இந்த உரிமை இருக்கணும் இருக்கணும். ம், அப்படின்னு பேசுறதுக்காவது தைரியம் உள்ளவங்க மட்டும்தான் ம், தன்னுடைய அரசியல் தமிழ் தேசிய அரசியல். ம். அந்த தைரியம் எனக்கு இல்லைன்னு மணியரசனே சொல்லிட்டாரு. சரி. இப்படியே சொல்லியிருக்காரு அவர், என்ன ம். சிக்க வைக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. தமிழ் தேசியத்துக்குன்னு தனியா கட்சி நடத்தினவரு. ஆமா, அவர் அப்படி சொல்லியிருக்காரு. சீமானை பத்தி நம்ம கேட்க வேண்டியதில்லை. ம், சீமான் வந்து இந்திய அரசமைப்பின் கீழே வந்து எடுத்துக்கிட்டு வர்றவர் ம், இல்லையா? இந்திய அரசமைப்பின் கீழே இன்னைக்கு கொடுக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், ம். மோடி அரசின் நடவடிக்கைகள்ல மாநில அரசின் அதிகாரம்ன்றது ஒண்ணும் இல்லாம போயிட்டு இருக்குது. கண்டிப்பா. நாளைக்கு அவர் முதல்வர் ஆனாலும் அவரும் இதுதான் நிலைமை. நிச்சயமா. ம், அதனால அவர் பேசக்கூடிய நான் மெடிக்கல் காலேஜ் எல்லாம் பூட்டிடுவேன், ம், இதெல்லாம் காமெடியானா வந்து ம். கேட்கறதுக்கு இருக்கு. இல்ல, முதல்வர் படம் மாதிரி ஒரு நாள் வேணா அவருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்த்தா எதுவும். அது மாதிரி, அதனால அது ஒரு கேலிக்கூத்து. சரி. அதை பற்றி புரியாத ம், ஒரு விடலைத்தனமான முறையில் அரசியலை அணுகுபவர்கள் ம், அவர் பின்னால இருக்கிறாங்க. ஒண்ணு. ம், ரெண்டாவது, அதுல உள்ள ஆபத்து என்ன அப்படின்னு கேட்டா, ம், திராவிட இயக்க அரசியல் அப்படின்றதனுடைய மிக முக்கியமான கூறு. ம். யார் திராவிடன்னு அவர் திரும்ப திரும்ப கேட்பாரு. கண்டிப்பா. ம், அது 1000 100 முறை எல்லாரும் விளக்கிட்டாங்க. ம், இது வந்து ஒரு கருத்தியல், ம். சாதி ஒழிப்பு கருத்தியல் இது ம், அப்படின்றத எல்லாரும் விளக்கி, அதை விட்டுட்டு இவர் இதை வந்து பேசுவார். ம், திரும்ப திரும்ப யார் திராவிடன்னு சொல்லு. ம், அதன் மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, தமிழ் சாதி, தெலுங்கு சாதி, கன்னட சாதி, ம், மலையாள சாதின்னு இருக்குது. ம், நான் தமிழ் சாதியின் பக்கம் நிற்கிறேன். ம். தமிழ் குடிகள் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா? ஆமா. குடிகள் ஒழிந்தாதான் தமிழனே வரும். தமிழ் குடின்னு ஒண்ணு இருக்காது. ம். அது ஆக்சிமோரன், ஆங்கிலத்துல முரணானது அது. சரி, சரி. ம், சாதி என்பது எந்த இடத்துல முடியுதோ ம், அங்கதான் தமிழன் வரும். பெரியார்தாசனுடைய ஒரு புகழ்பெற்ற ஜோக் இருக்குது. ம், தமிழ்நாட்டுல தமிழனே இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. ம், எப்படின்னு கேட்டாக்கா, ம். தமிழனுக்கு அறிவு இல்லை, தமிழனுக்கு சொரணை இல்லை, தமிழன் முட்டாள், எது வேணா சொல்லுங்க, எவனுமே கோச்சுக்க மாட்டான். சரி. ஆனா முதலியாருக்கு அறிவு இல்லை, செட்டியாருக்கு அறிவு இல்லைன்னு சொல்லி பாருங்க, அப்ப கொடி தெரியும். பிடிச்சிட்டு ரோட்டுக்கு வந்துடும். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டுல தமிழன் கிடையாது, சாதிதான். செட்டியாரும் முதலியாரும் வன்னியர் தான் இருக்கிறான்னு தெரியுதுன்னு சொல்லுவாரு. அதனால தமிழ் குடின்னா தமிழ் சாதி, ம், சாதி இருக்கிற இடத்துல தமிழன் இல்லை. இருக்காது. ம், அதனால இவர் பேசுறது ஒரு இனவாத அரசியல் ம். அப்படின்றத அதனாலதான் சொல்றோம். சரி. நாம் வந்து தமிழ் இனத்தின் உரிமை, தமிழ் இனத்தின் பண்பாடு ம், அப்படின்றத எதோட சொல்றோம் அப்படின்னா, ம், பார்ப்பனமயமாக்கத்துக்கு எதிராக ம், தமிழனுடைய பண்பாடு பேசுறோம். ம், சீமான் என்ன பேசுறாருன்னா, தெலுங்கனுக்கு எதிரா, கன்னடனுக்கு எதிரா, ம். மலையாளிக்கு எதிரா எதிரா. ம், அப்படின்னு அண்டை மாநிலம், அண்டை இனத்துக்கு எதிரான பகைமை அப்படின்றதுல இருந்து அவர் அணுகிறார். ம், நாம் இதை அணுகிறது என்னன்னாக்கா, இந்த தமிழினத்தின் மீது சாதிய வர்ணாசிரமத்தை திணித்து கொண்டிருக்கிற, தமிழ் மொழியை இழிவுபடுத்துகிற, உரிமைகளை பறிக்கின்ற, ம். அதை எதிர்க்கிறதுல இருந்து நம்ம பேசுறோம். நிச்சயமா. ம், அதுல இருந்து தமிழை டிஃபைன் பண்றோம் நம்ம. ம், அவர் அப்படி பாக்குறாரு. அதனால எந்த கோணத்திலும் அவருடைய அரசியல் வந்து ம். தமிழ் தேசிய அரசியல் இல்ல. அல்ல. அதனால அவர் மாற்ற பத்தி நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றும் அதுல இல்ல. வேலை சரி. இல்லை. விஜயனுடைய அரசியல் பிரவேசம் இல்ல. இல்ல, ஏன் வந்து இப்ப அவருக்கு இவ்வளவு நெருக்கடி வந்து கொடுக்குறாங்க? அவர் வந்து ஒரு கட்சி நடத்த கூட விடாம, ஏன் இப்ப சினிமாவில இருந்து வந்துதான் கலைஞர் வந்தாரு, எம்ஜிஆர் வந்தாரு, ஜெயலலிதா வந்தாங்க, விஜயகாந்த் எல்லாம் கூட வந்தாரு. விஜயகாந்த் எல்லாம் என்ன போராட்டம் நடத்திட்டு கட்சியை ஆரம்பிச்சாரு? இல்லையே, இவர்கிட்ட மட்டும் நீ என்ன பேசுன, என்ன எம்ஜிஆர் போராட்டம் நடத்தின வந்தது, ஏன் கேக்குறீங்க? எம்ஜிஆர் வந்தது நியாயம், ம், சரத்குமார் வந்தது நியாயம், ராமராஜன் வந்தது நியாயம், பாக்கியராஜ் வந்தது நியாயம், ம். அப்புறம் இப்ப கடைசியா கமலஹாசன் வந்தது டிராஜன் நியாயம். எல்லாம் விட்டுட்டீங்க. ஆமா. ம், இதெல்லாம் நியாயம்னு நான் சொன்ன மாதிரி, ம். அப்புறம் ஏன் விஜய் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? சரி, இது எதுவுமே நியாயம் இல்லைன்னு நான் சொல்றேன். சரி. இல்ல, அவங்கள முதல்வர் பதவி இல்ல, வரைக்கும் வந்து அதுல உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா, ம், பொதுவா நம்ம ஊடகத்துல பேசும்போது ம். மூத்த பத்திரிகையாளர்கள் என்று அழைக்கப்படுவோம். சரிங்க. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு ம், அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. சரிங்க. அதுவே பிரச்சனைன்னு சொல்றேன் நான். ஏன் சொல்றீங்க? கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ம், ஒரு பொது நல நோக்கம் இருக்கணும் சரி. கட்சி ஆரம்பிக்கிறவங்க, ம், இல்லையா? ம், ஆனா இவர்கள் எல்லாரும் எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க? ம், எப்படி ஒரு விளம்பரத்துக்கு, ஒரு சோப்பு விளம்பரத்துக்கு ம். பிரபலமான ஒரு முகம் இருந்தா அவன் கையில இந்த சோப்பு வச்சு காட்டினாக்க சரி. சோப்பு விற்கும் அப்படின்றதுதான் ரொம்ப எலிமெண்டரி விளம்பர உத்தி. சரி. அது போல என் மூஞ்சி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ம்,
நடிச்சிட்டேன், இதுக்கு மேல நான் ஹீரோவா நடிக்க வாய்ப்பு இல்லை, சரி. இனிமே மிச்சம் உள்ள காலத்து சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னாக்க இதுக்கு வந்தா நம்மள நிறைய பேருக்கு தெரியும், அதை வச்சு ஓட்டு போட்டுருவாங்க. இந்த வடிவேல் ஒரு பஞ்சாயத்துல சொல்றாரு இல்லையா, அடி வாங்குற பஞ்சாயத்துல என் மேல இறக்கப்பட்டு ஓட்டு போட்டுருவான், நான் சிஎம் ஆயிடுவேன்றாருல்ல, அந்த மாதிரி இந்த முகம் தெரியறதுனால ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அதை காசாக்கலாம், அதிகாரமாக்கி கொள்ளலாம் என்பதற்காக அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, உச்சத்தை விட்டுட்டு வந்தேன், உச்சத்தை விட்டு பாதாளத்துக்கு வந்திருக்காரா, அதை விட உச்சத்துக்கு போறதுக்கு தான் வந்திருக்காரு இல்லையா. அப்போ இது ஒரு மலிவான சமூக விரோத நடவடிக்கை. சரிங்க. எனக்கு உரிமை இருக்கு, எல்லாருக்கும் தான் உரிமை இருக்கு, சட்டப்படி எல்லாருக்கும் உரிமை இருக்கு, அருகதை இருக்கான்றதுதான் கேள்வி. அது அந்த கேள்வியை தான் நம்ம கேட்கணும். அந்த கேள்வியை கேட்க தவறியதனால்தான் இவங்க இவ்வளவு தூரம் கட்சி ஆரம்பிச்சு இத பேசி போறது இருக்கு இல்லையா, அது வந்திருக்கு. இது ஒரு பார்ட். கண்டிப்பா. ரெண்டாவது பார்ட், இந்த மாதிரி நாயகர்களை மையப்படுத்திய திரைப்படங்கள், அந்த அந்த படம், அவருடைய படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, அதுல 2000 ரூபாய் டிக்கெட்டு, அதுல நடக்கிற விஷயங்களுடைய தொடர்ச்சி தான் இப்போ அவர் பண்ற அரசியல். கண்டிப்பா. ஆடியோ லான்ச்சு, சரி, அதோட தொடர்ச்சி தான் பார்ட்டி லான்ச்சு. சரி. அதனால இந்த பாவத்துல எல்லாம் யாருக்கு பொறுப்பு உண்டோ அவங்க எல்லாம் இதுக்கு பதில் சொல்லணும். சரி. இதுக்கு முன்னால இருக்கிற அவங்க பதில், அவங்க தான் இப்படி ஒன்ன உருவாக்கி விட்டுருக்குறாங்க. உங்களுக்கு யாருன்னு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி உருவாக்கி விட்டவங்களுக்கே இப்ப அடி விழுதுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அது. ஆனா இந்த மாதிரி ஒரு சமூக விரோத சக்தியை வளர்த்து விட்டு இருக்கிறார்கள் இல்லையா. அது இவ்வளவு பெரிய இளைஞர் சமுதாயத்தை தற்குறிகளா மாத்தி இருக்குது அப்படின்றது. அதை யோசிச்சு பார்க்கணும். இனிமேலும் இப்படி ஒண்ணு வளர விடாமல் தடுப்பது அப்படின்றதுதான் இந்த விஜய் மூலம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமா இருக்கும். மிக முக்கியமா பெரியார் பிறந்த மண்ணை பிஜேபி காரன் கெடுத்துட்டான்னு பேசிட்டு இருக்கிறோம். அதை விட அதிகம் கெடுத்தது விஜய் தான். எந்த விதத்துல சொல்றீங்க? இல்லையா, இவ்வளவு பெரிய சுயமரியாதையற்ற கூட்டத்தை பிஜேபியால இன்னும் உருவாக்க முடியல. சரி, அத விஜய் உருவாக்கி இருக்கிறார். 40 பேருடைய பலிக்கு பிறகும் அந்த இது ஆமா உருவாக்கி இருக்கிறார். பலிக்கு பிறகும்ன்றது மட்டும் இல்ல, 2021 தேர்தலில் அண்ணன் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல டிஎம்கே ஓட்டு போட்டாரு சொன்னாரா? சரி, அத அவர் ஒன்றும் மறுக்கல. சரி, 21 தேர்தலில் திமுகவுக்கு ஓட்டு போட்டவர் ஒரு 3 வருஷம் கழிச்சு எதுக்காக கட்சி ஆரம்பிச்சாரு? இந்த 3 வருஷத்துல ஸ்டாலின் செய்த பஞ்சமா பாதகம் என்ன, எதுக்காக இந்த கட்சியை இப்ப ஆரம்பிச்சாரு அவரு என்பதற்கு ஒரு விளக்கம் வேணுமா வேண்டாமா? சரி, இதை எவனாவது கேட்கணுமா கேட்க வேண்டாமா? அவங்கள்ட்ட கொள்கை என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன பதில்? ஆமா, அவருக்கு இல்ல, அவர் சொல்றது என்னன்னாக்கா, என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. ஏங்க உங்களுக்கு அரசியல் எதிரி திமுக? அதுக்கு அண்ணா பெரியாரு தானே வச்சிருக்கீங்க, ஏன் அரசியல் எதிரின்னா, ஏன்னா நான் முதல்வர் ஆகிறதுக்கு தடையா இருக்கிறது இந்த கட்சி தான். அப்ப எனக்கு எதிரி திமுகன்னு சொல்லிட்டு போலாமே. ஆமா, இந்த பதவிக்கு வர்றதுக்கு தடையா இருக்கு, அவ்வளவுதான். இதை நான் கொச்சைப்படுத்தல. சரி, அதுக்கு மேல அவற்றை விளக்கம் இல்ல. திமுகவை திட்டுறாரு, அண்ணன் திட்டுறாருன்னு பசங்களும் திட்டுறாங்க. எதுக்காக திட்டுறாங்க, ஏன் திட்டுறாங்க? இப்ப எஸ்ஐஆர் கூட திமுக கொண்டு வந்த மாதிரிதான் அவர் பேசினாரு. திமுக காரங்க தான் சரி பண்றதா அது பேசினாரு. அதை கூட புரிந்து கொள்ள நிலையில் அவர்கள் யாரும் இல்லை. அதனால நான் என்ன சொல்றேன், நான் இதை மிகைப்படுத்தி எல்லாம் சொல்லல. சரி, அவருக்கு பின்னால திரண்டிருக்கிற கூட்டம் சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன் நான். நாளைக்கு பிஜேபி ஆதரிக்கிறேன்னு விஜய் முடிவெடுத்தா ஒருத்தன் கூட அதுக்காக வருத்தப்பட மாட்டான், ஒரு ஆள் கூட அந்த கட்சியை விட்டு விலக மாட்டான். சரி, அதனால பிஜேபி வேற இவங்க வேறன்னு நீங்க நினைக்காதீங்க. சரி, இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழகத்துல எத்தனை முனை போட்டி நடக்கும் நீங்க கணிக்கிறீங்க? எத்தனை முனை நடந்தாலும் 2 முனை தான் இங்க இருக்கிறதா நான் நினைக்கிறேன். சரி, சீமான் எப்படியும் தனியா நிப்பாரு. சரி, திமுக கூட்டணி இருக்குது. இப்ப கேள்வி அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி, விஜய் தனியா நிக்க போறாரா இல்ல சேர்ந்துருவாரா அப்படின்றது. இது ஒரு வாக்கு கணக்கு போட்டு ஓட்டு பிரிஞ்சா திமுகவுக்கு லாபம், இது மாதிரி சொல்லலாம். அது எவ்வளவு பர்சன்ட் வரும், இல்ல விஜய் அண்ணா திமுக சேர்ந்தா, இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் நடக்குது. சரிங்க, இது எல்லாமே ஒரு
ஊகம், ஒரு கேம்பிளிங் மாதிரி. சரி. வேணா அது மேல பணம் கட்டி கூட ஆடலாம், அது கண்டிப்பா. பிரச்சனை இல்லை. ஆனா அரசியல் என்பது அது அல்ல. அரசியல் என்பது பிஜேபி எதிர்ப்பு முகாம் எது? நான் ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன். பிஜேபி கொள்கை எதிரின்னு விஜய் சொல்றாரு இல்லையா? சரி. அவர் ஏன் இந்தியா கூட்டணியில சேரக்கூடாது? கண்டிப்பா. இந்தியா கூட்டணி தானங்க. இந்தியா கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருக்கு, சிபிஎம் இருக்கு. 2 பேரும் அங்க எதிர்த்து போட்டிடுறாங்க. கண்டிப்பா போட்டிடுறாங்க தானே? ஆமா. அந்த மாதிரி திமுக இருக்குது. அதுல நீங்களும் இந்தியா கூட்டணியில இருந்து திமுக எதிர்த்து போட்டிடலாம? கண்டிப்பா. ஏன் அவர் அதை செய்ய மாட்டேங்கிறாரு? அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இங்க 2 முகாம் தான் இருக்குது. சரி. 2 முகாம்கள் தான் இருக்குது. அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த கணக்கு போட்டு எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்றதுனால நம்ம அரசியல் ரீதியா நம்ம தெரிந்து கொள்ள போறது ஒண்ணும் இல்லை அப்படின்றது. சரி. இப்ப முக்கியமா அந்த தேர்தல் கணக்கை பத்தி நீங்க பேசுனீங்க. இந்த தேர்தல் கணக்குகளை மாத்துறதுக்காக பிஜேபி ஒரு டாக்டிக்ஸ் வச்சிருக்கிறாங்க. அதுதான் எஸ்ஐஆரை தான் இன்னைக்கு பெருசா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடியே இந்த தேர்தல் கமிஷன்ல அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு பாரிய மாற்றங்கள், இதை பற்றி உங்களுடைய? இல்ல, 3 முக்கியமான மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. ஒண்ணு தேர்தல் ஆணையர் நியமனம். அதுல உச்சநீதிமன்றத்துல அதுக்கு முன்னால வந்த வழக்குல ஒரு தீர்ப்பு சொல்றாங்க, தேர்தல் ஆணையம் என்பது நியூட்ரலா இருக்கணும், அதை உத்தரவாதப்படுத்துற மாதிரி அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய காம்போசிஷனும் அவங்க தேர்ந்தெடுக்கப்படும் முறையும் அமையணும். அதனால அதை தேர்ந்தெடுப்பவர்கள் அப்படின்றது ஒண்ணு பிரதமர், இன்னொன்னு தலைமை நீதிபதி, 3வது எதிர்கட்சி தலைவர். இந்த 3 பேர் அடங்கிய குழு தான் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கணும், தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தீர்ப்பு. சரி. இப்போ இந்த அரசமைப்பு சட்டம், இந்த ஜனநாயகம், இதுக்கு அடிப்படையானது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன். கண்டிப்பா. சுதந்திரமான நேர்மையான தேர்தல். அதை உத்தரவாதப்படுத்துவது தேர்தல் ஆணையம். சரி. தேர்தல் ஆணையம் என்பது இந்த 3 தேர்தல் ஆணையர்கள். அவங்க ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனை நடத்தக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாற்றத்தை அவங்க ப்ரப்போஸ் பண்றாங்க. சரிங்க. அதை மோடி அரசு என்ன செய்யுது அப்படின்னு சொன்னாங்க, அதை ஒதுக்கி வச்சுட்டு, சரி, மெஜாரிட்டி பிரதமரும் பிரதமரால் முன்மொழியப்படுகின்ற ஒரு அமைச்சரும் எதிர்கட்சி தலைவரும் அப்படின்றாங்க. அந்த அமைச்சர் அமித்ஷா தான். அவங்க 2 பேரும் ஒருத்தர் என்ற முறையில இதுல உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறிட்டாங்க அப்படி மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. சரிங்க. இந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் என்பதற்காக வகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு முறையை அவர்கள் வயலேட் பண்றாங்க. ஏன் வயலேட் பண்றாங்கன்னா, தன்னுடைய கையால் தான் அங்க இருக்கணும் என்பதற்காக தான் வயலேட் பண்றாங்க. இல்ல, பழைய செட்டப்லயே அவங்களுடைய கையால கொண்டு வர முடியும் தானே, அவங்கள மீறி ஒருத்தரை அப்படி கொண்டு வந்துட முடியும். இல்ல, அதுக்கு முன்னால அப்படி இருந்ததுனாலதான் இந்த தீர்ப்பே வருது. சரி சரி. இத மாற்றி அமைச்சு உத்தரவாதப்படுத்தணும் ஓகே அப்படின்னு வருது. முன்னால அப்படி இருந்திருக்கு, உண்மைதான். அதை மாற்றுவதற்கு இந்த தீர்ப்பு வரும்போது, தீர்ப்பு வந்த பிறகும் பொதுவா ஒரு உச்சநீதிமன்றம் அளிக்கின்ற தீர்ப்பு அப்படின்றது சட்டத்துக்கு சமம். சரிங்க. ஒரு ஒரு தீர்ப்பு அளிச்சு இந்த அடிப்படையில இதை செய்யுங்கன்னு சொல்லும் போது, அதை நிராகரித்து விட்டு அதுக்கு நேர் எதிராக ஒன்று செய்யும் போது, இந்த தீர்ப்புக்கு எப்படி ஒரு நோக்கம் இருக்கிறதோ, அந்த தீர்ப்புக்கு எதிரான அந்த செயலுக்கும் இன்னொரு நோக்கம். கண்டிப்பா. அந்த நோக்கம் என்ன அப்படின்னா, இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா இருக்கக்கூடாது, நம்மளா இருக்கணும்ன்றது. அது நமக்கு தேர்தல் நேரத்துல நம்ம பார்த்தோம். அவங்களுடைய விருப்ப அரசியல்ல இருந்து எதுக்கும் நடவடிக்கை எடுக்கல, அதை பார்த்தோம். 1. 2வது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்படி இருக்கிற தேர்தல் ஆணையர்கள் அவங்க நடவடிக்கைகளுக்காக யாராவது அவங்க மேல குற்ற வழக்குகளோ எதுவும் பதிவு போடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அவங்க சாகர வரைக்கும் இந்த பதவி காலத்துல அவர்கள் செய்த எந்த நடவடிக்கைக்காகவும் அவர்கள் மேல வழக்கு தொடுக்க முடியாது. இப்படி ஒரு சட்ட திருத்தம் எதுக்காக கொண்டு வரணும், இந்த பாதுகாப்பை எதற்காக வழங்கணும் அப்படின்னா, அவ்வளவு அத்தகைய குற்ற செயல்களில் அவர்கள் ஈடுபட போகிறார்கள் அப்படின்றத நம்ம அதிலிருந்து புரிஞ்சுக்கணும். 2. 3வது, அந்த வாக்குச்சாவடியில இருந்த சிசிடிவி கேமரா போன 2024 தேர்தலில் உள்ள மிக முக்கியமான பிரச்சனையே என்னன்னு கேட்டா, தேர்தல் நாளன்று மாலை அல்லது மறுநாள் காலை எவ்வளவு வாக்குகள் பதிவு செய்யப்பட்டன என்று அவர்கள் வழக்கமா எண்ணிக்கையை கொடுப்பாங்க, கொடுக்கல, பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க. இது முதல் பிரச்சனை. 2வது, அந்த பர்சன்டேஜுக்கும் அதற்கு பின்னால்
4-5 நாட்கள் அல்லது 11 நாட்கள் வரை தள்ளி கொடுக்கப்பட்ட பர்சன்டேஜுக்கும். இப்ப உதாரணமாக இதுக்கு சொல்றேன், 60% வாக்கு பதிவாச்சு அப்படின்னு தேர்தல் அன்னைக்கு ராத்திரி சொல்லிட்டு ஒரு வாரம் கழிச்சு 65% வாக்கு பதிவாச்சு. இந்த டிஃபரன்ஸ் வந்து எல்லா இடத்திலும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கு. அதற்காக அதுல உச்சகட்டமா ஒரிசால 30% கூடி இருக்குது. இத நவீன் பட்நாயக் வந்து சொல்லியிருக்காரு. சரி, என்ன இது வரலாறுல இதுவரைக்கும் நடந்த வரலாறுல ஒரு விழுக்காட்டுக்கு மேல இது இருந்ததே கிடையாது. எப்போ சீட்டுல முத்திரை போடுற காலத்திலேயே அது இருந்தது கிடையாது. அப்போ இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா இது வந்து மோசடி. அப்போ ஹரியானா தேர்தல்ல இப்போ அவரு ராகுல் காந்தி எக்ஸ்போஸ் பண்ணாரு. அவர் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு முன்னாலேயே தேர்தல்ல எக்ஸிட் போல்ல காங்கிரஸ் தான் பெரும்பான்மையா ஜெயிக்கும் அப்படின்னு இருந்த போது காங்கிரஸ் தோல்வி அடையுது, பிஜேபி ஜெயிக்குது. அப்போ மஹமூத் பிராஷான்ற ஒரு வக்கீல் பஞ்சாப் ஹரியானா ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாரு. கேஸ் போட்டு அவர் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு வேணும்னு கேட்கிறாரு. எதுக்காக கேட்கிறாருன்னா இந்த டிஃபரன்ஸுக்காக. கண்டிப்பா. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, அந்த தீர்ப்பு வந்த உடனேயே ஒரு சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வராங்க. அந்த தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு கொண்டு வந்து என்ன கொண்டு வராங்கன்னா, அதை கொடுக்க கூடாது ஒண்ணு, 2வது 45 நாள்ல அதை அழிச்சிடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை மறுநாளே குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் வழங்குறாங்க. அப்போ இது பூரா இதுல செய்யப்பட்டுள்ள மாற்றங்கள். இந்த அடிப்படையில் 2024 தேர்தலில் 79 தொகுதிகளில் மோடி தோற்று இருக்கிறார். மோடினா என்டிஏ தோத்து இருக்குது. ஆக்சுவலா இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சி நடக்கணும், அது பதிலாக இது நடக்குது. சரி, இதோட கேவலம் செகண்ட் ஃபேஸ், 2வது ஃபேஸ் எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா? அந்த எலெக்ஷனுடைய டேட்டா இதுவரைக்கும் வெளியாகல. அதுல ஆக பெரும்பான்மையான தொகுதியில பிஜேபி ஜெயிச்சிருக்கு. பர்சன்டேஜ் கூட வரல இன்னும். அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு அறிவிக்க மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருக்கே தவிர அதனுடைய மற்ற இதுக்கெல்லாம் டேட்டா இவ்வளவு வாக்கு பதிவானது அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. 2வது ஃபேஸ்ல ஏறத்தாழ 60 தொகுதி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனுடைய இதுவே வரல சுத்தமா. அதுல 50 தொகுதியில பிஜேபி வந்து இல்ல. இப்ப அந்த கணக்கு இருந்தா தானே வேட்பாளர்களுமே வந்து எந்த தொகுதியில நம்ம வந்து வீக் ஆகிருக்கிறோம், ஏன் இங்க இத்தனை வந்திருக்கணுங்கிற ஒரு கணக்கு போட்டு அந்த கணக்கு உள்ள போறது இருக்கட்டும். இந்த டேட்டாவே கொடுக்கலன்னா அந்த வெற்றி எப்படி அறிவிச்சிருக்க முடியும்? கண்டிப்பா. இதோட பெரிய கேலிக்கூத்து ஒண்ணு நடந்தது. இறுதியாக என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றது அப்படின்ற அறிவிப்பு இருக்கு இல்லையா? கடைசி சுற்று ஒரு தேர்தல் நடந்துச்சு இல்ல, அந்த தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னாலேயே என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதுன்னு அறிவிக்கப்பட்டு விட்டது. 2 நாள் கழிச்சுதான் கடைசி சுற்று வாக்குப்பதிவுல என்னன்ற டேட்டா வந்தது. நான் சொல்றது புரியுது. இது பூரா நம்ம கண் முன்னால நடந்தது. இப்படிதான் மோடி வந்து பதவியில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்றதும், இந்த மோசடி எல்லாம் பத்தாது இனிமே ஜெயிக்கிறதுக்குன்ட்டு தான் எஸ்ஐஆர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப வந்து இப்ப அரசியல் களத்துல இப்ப தேர்தல் ஆணையமும் வந்து குதிச்சிருக்குதா அப்படி எடுத்துக்கலாம்? ஆமா, தேர்தல் ஆணையத்தோடும் மோடி கூட்டணி அமைத்திருக்கிறார். முதல் கட்சி கூட்டணியில வந்து அவர் தான், ஆணையம் தான். சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி துணிச்சலா வந்து இப்ப இன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்காரு. அது போல இன்னைக்கு தமிழகத்துல சவுக்கு சங்கர் அவ்வளவு வெளிப்படையா அவ்வளவு தைரியமா பேச முடியுமா? தேர்தல் சமயத்துல அவ்வளவு துணிச்சல், அதுக்கெல்லாம் துணிச்சல் வேணும். அது ரொம்ப புள்ளிவிவரத்தோட பேசுறாரு, ஜோசியக்கார மாதிரி டைம் சொல்றாரு, டேட் பிக்ஸ் பண்றாரு. 2 வருஷம் முன்னால இந்த கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதை நம்புறதுக்கு ஆள் இருந்துச்சு. சரி, இப்ப யாரும் அவருக்கே மார்க்கெட் போயிடுச்சு. சரி, அவரை யாரும் நம்புவதற்கு தயாரா இல்ல. அவர் எந்த வீடியோ போட்டாலும் லட்சத்தை தாண்டி பார்வைகள் போகுது. இல்ல அது அவருக்கு ஆதரவு தானே? இல்ல, அப்படி இல்ல, அது ஆதரவு இல்ல. மக்களுக்கு வந்து இந்த மஞ்சள் பத்திரிகை படிக்கிற ஆசை வந்து எப்பொழுதும் உண்டு. சரி, அந்த மாதிரி அது ஒரு டேஸ்ட். அது சரி, அது ஒரு டேஸ்ட். அதுக்கு ஒன்றும் முக்கியத்துவம் கிடையாது. அவர் வந்து இப்போ ஒரு 2 மாசம் முன்னால விஜய் ஆதரிச்சு தீவிரமா பேசினார். அப்போ முட்டாள் விஜய் ரசிகர்கள் அதை போய் பார்த்தாங்க. அந்த வகையில் அவருக்கு வந்து ஹிட்ஸ் வந்து கூடி இருக்கும். இந்த உத்திகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, அது இல்லாம அதிகார வர்க்கத்திட்ட ஒருத்தட்ட காசு வாங்கிட்டு இன்னொருத்தரை பத்தி பேசுறது, கட்சிகள்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேரத்துல பேசுவது, இது மாதிரி செய்யறாரு. அதனால அது இந்த ப்ராசஸ்ல ஏதாவது ஒண்ணு நடக்கலாம். அதனால அவர் வந்து ஒரு அரசியல் சக்தியா கருதுவதே ரொம்ப அசிங்கம். சரி,
அவ்வளவுதான். சரி, இப்ப நிறைவான ஒரு கேள்வி. தற்போதைய சூழல்ல தமிழகத்துல அந்த கலையினுடைய பங்கு, குறிப்பா சினிமா இது போன்ற விவகாரங்கள், சோசியல் மீடியா இது போன்ற விஷயங்கள் பார்த்துருக்கீங்க. இதிலிருந்து உங்களுடைய பார்வை என்ன? இப்ப இவருடைய படம் பார்த்தேன் நானு, மாரி செல்வராஜுடைய. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ரொம்ப நல்ல திரைப்படம். ஆனா அதுக்குள்ள ஒரு அந்த 2 பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க 2 சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதுல இருந்து அப்படி ஆளாகி வராங்க. இந்த மாதிரி நடவடிக்கையில் ஈடுபடுபவர்கள் முதல்ல ஒரு பர்சனல் ரைவல்ரி அவங்களுக்கு வருது. அதுக்கு பிறகு தனக்கு ஆதரவா தங்களுடைய சாதியை சேர்ந்தவர்களை அவங்க திரட்டிக்கிறாங்க. இந்த ஸ்டோரியோடைய விசித்திரம் என்னன்னாக்கா, தலித் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையனை பண்ணையார் அவருடைய கபடியால கவரப்பட்டு ப்ரமோட் பண்றாரு. அப்புறம் அவங்களுடைய மரணம், 2 பேருடைய மரணமும் சொந்த சாதிக்காரர்களாலேயே நிகழ்கிறது. மாரி செல்வராஜ் சாதி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப கத்தி மேல் நடக்கிற மாதிரி சப்ஜெக்ட் இது. சரி, அதுலதான் படம் எடுத்திருக்காரு. ஆனா எனக்கு என்ன தோணுச்சு இதுலன்னா, இது எல்லாமே உண்மை இல்ல. இந்த மாரி செல்வராஜ் தான் இன்னைக்கு கொண்டாடப்படுகிறார். அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. என்னுடைய பாயிண்ட் வேற. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, சாதி இல்ல அப்படின்றத ஒரு பண்ணையாரையும் பசுபதி பாண்டியனை வச்சுதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. அப்படின்ற ஒரு சூழலுக்கு தமிழ்நாடு வந்திருக்கு இல்லையா. அவங்களே சொல்றாங்கப்பா, கேளு, பெரியார் சொல்லி கேட்க மாட்டேன், அம்பேத்கர் சொல்லி கேட்க மாட்டேன், பண்ணையார் சொல்றாரு பாரு கேளு அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறோம் இல்லையா. இது மாரி செல்வராஜ் மீதான விமர்சனம் இல்ல, தமிழ் சமூகத்தின் மீதான விமர்சனம். அரங்கத்திற்கு தங்களுடைய இந்த நேர்காணலை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து பேசலாம். எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று, மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.